ஏன்னா நீங்க வந்திருக்கிறது மீடியா பேசன்ஸ் திருவிழா. அவங்கள மேல கூப்பிடலாமா? எஸ். ஒருத்தங்க வந்துட்டு என்னோட பிரதர், இன்னொருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டர், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எஸ், ரெண்டு பேருமே வந்துட்டு வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் விஜே ராகேஷ் and சிவாங்கி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேட்கலையே, கொஞ்சம் சத்தமா தான். எனக்கு தெரிஞ்சது, நான் உட்காந்து பார்க்கும் போது தான் தெரியுது. ஆக்சுவலா இவன் மதியானம் சாப்பிடல, அதனால ஒரு மாதிரி கண்ட்ரோல்லாம் இழந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணிருந்தான். அதுதான் அண்ணன் சொல்லி நான் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துறான். இல்லடா, சீரியஸா கீழ இருந்து பார்க்கும்போது எனக்கும் பல்சா இருக்கு. நீ பாட்டுக்கு திடீர்னு கத்துற, அவன் நாளா குட்டி போட்டு ப்ரீச் பண்ற. இங்க பாரு, ஸ்டேஜ் ஏறிட்டேன்னா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன அதிர்ச்சியா மோடி சவல கண்ட்ரோலே சுத்தமா பண்ண முடியாது. பறப்போம் நாங்கெல்லாம். தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி. பிகாஸ் இப்படி ஒரு ஈவெண்ட்ல இப்படி சுத்தி நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் டாப் குக் டூ குக் சீசன் 2 வந்து இங்க தான் வந்து லான்ச் பண்ணோம். அண்ட் இங்கே நாங்க வந்து திருப்பியும் வந்து சக்சஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ so much once again. ஹலோ மக்களே. ஆமா, டிசி 2ல வந்து ஆங்கரா வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. நான் கொஞ்சம் அப்பப்போ சில கருத்துக்கள்லாம் சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் பட் சார், அதுக்கும் நிறைய ஷேர்லாம் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்க இவ்வளோ பேர் வந்து பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இவ்வளோ சியர் பண்ணிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களுக்காக ஒரு சாங் பாட போறீங்க சிவாங்கி? எஸ். லான்ச்சை கூப்பிட்டு ஆடியோனா எப்படி? ஆடியோ லான்ச் பண்ணுங்க எங்களுக்காக. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் சிவாங்கி. அப்படி இல்லடா. ரெடி गाइस? ஓகேவா? என்ன பாட்டு வச்சிக்கிறேன்? என்ன பாட்டு? எம்எம் ஒரிஜினல்ஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு என்ன பாட்டு? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆங்கர்ல லீடோடே வருவாங்க. எஸ். நான் வந்து எம்எம் ஒரிஜினல்ஸ்ல வந்து யார் நிறைய டேக் போவாங்க அந்த क्वेश्चन ஆன்சர். இருப்பா, நான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். எஸ். நான் வந்து எம்எம் ஒரிஜினல்ஸ் வந்து மேமே வந்து லிரிக்ஸ் எழுதி கார்த்திக் தேவராஜன் நான் வந்து கம்போஸ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங் இன் மை லைஃப் நான் வந்து அது பாட போறேன். இது ஏய் பாட்டு சொல்லு. பாட்டு பேர் வந்து அப்படியே டியூன்ல. பாட்டு பேர் வந்து நோ இல்ல எப்படி ஒரு நிமிஷம் இங்க பாரு. இப்போ இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் நாங்க பாட போறோம், சேர்ந்து பாடலாம்னு சொல்லிட்டோம். லிரிக்ஸே தெரியாம நாங்க வாடிக்கு இப்போ இப்படி முடிச்சிட்டு இருப்போம்ல. அதாவது மேம் வந்து லிரிக்ஸ் எல்லாருக்கும் லிரிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். இப்போ உங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. சிவாங்கி பேக் டு நார்மலா போயிட்டு இருக்காங்க. சிவாங்கி கம் ஆன், தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இப்போ நாங்க கோரஸா என்ன பண்ணனும் மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் கோரஸா பாடுவோம். நோ அதான் கோரஸ். எப்படா சக்தி வா, தம்பி கீழ இருக்கு பா. இல்ல நான் டக்குன்னு பாடி முடிச்சிடுறேன். எஸ். இந்த பாட்டு வந்து ஐயனார் அண்ணாவும் பாடி இருக்காரு. சோ ஐயனார் அண்ணா வந்து ராப் பண்ணிருக்காரு இந்த பாட்டுல. மாப்பிளை இப்பதான் ஷெஃப் கல்யாணம் ஆச்சு. வாங்கி நாங்க நிறைய லீட்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே எஸ். உங்களுக்காக சிவாங்கி and ஐயனார். நோ லைஃப்னா பேனோ இருக்கும், எல்லாத்தையும் சிரிப்புல மறப்போம். சிரிப்புக்குள்ள ஆயிரம் அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டானோ வருத்தம். கொஞ்சம் அட்டை பிடிப்போம், கொஞ்சம் அரட்டையும் அடிப்போம், கொஞ்சம் சிறகடிப்போம். தடைகள் எல்லாம் கடப்போம். குறுகுறுவென கண்களில் கனவுகள் சுமந்திடும் கவிதைகள் நாம் தானே. குயினாகவே வாழ்க்கையை ரோல் பண்ணி வாழ்ந்து காட்டும் கண்மாயிரா சாட்டி. சின்ன சேட்டைகளா செய்தித்த செல்வோமே, சில சீசை குறும்புகளா கூடினம் செய்வோமே. இங்க பப்பரப்ப நடைய ஃபேஷன் சொல்வோமே, கொஞ்சம் கிழிஞ்சலான உடைய ஸ்டைலாக்குவோமே. சின்ன செல்வஷோ சிம்பிளாய் செஞ்சு வாழ்வோம். சின்ன சிரிப்பிலே சிலரைய ஸ்பில் பண்ணி ஆழ்வோம். வீணாகவே வேர்ல்டையே ரோல் பண்ணி
நாங்க எல்லாரும் எப்போ நோ சொல்லணும் தெரியாம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சோ இது வந்து அதுக்காக நம்ம தனியா நோனோ பாடலாம். என்னது? புக் மட்டும். ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். No 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 head to talk we know no 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 don't ever be no 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 head to talk we know no 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 life is ஜாலிதானோ. வாவ் ஆக்சுவலி இந்த நோ 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 எங்க இருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அதே மாதிரி பண்ணிடு. அந்த சிவாங்கி ஓகே அது வந்து நம்ம சீசன் 2ல குக் வித் கோமாளி சீசன் 2ல வந்து நோ 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 அதுல இருந்து வந்தது. பச்சை முட்டையா? முட்டையா? அதான் அதுல இருந்து தான் வந்தது. Okay. ஆக்சுவலி இந்த நோ 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 வந்து இங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நோ 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 வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அஸ்குமார் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். பட் ஃபுல்லி ஃபீச்சர் ஆகி பண்ண ஒரு ஹிந்தி சாங் வந்து நோ நோ நோ. இப்போ வந்து இன்னும் 2 வீக்ஸ்ல நானே கம்போஸ் பண்ணி நானே ஃபீச்சர் ஆகி ஒரு சாங் பண்ணியிருக்கேன். பெரிய கைதல் கொடுத்துடலாம் அந்த சாங்காகவும். சூப்பர், தேங்க் யூ. வாழ்த்துக்கள், சிறப்பா இருக்கும் அந்த பாட்டு. வெயிட் பண்றோம் நாங்க எல்லாரும். எஸ் தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ வாங்கி, தேங்க் யூ என்ஆர் ப்ரோ. போடல நாம பேச போறோம் டிஸ்டர்ப் பேசணும். அல்டிமேட் I love you sir. அல்டிமேட் I love you sir. இப்படி ஆட்டனா 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 இது ஆடக்கூடாது. ஆனா இது ஆடுது. ஆட்டனா ஆட்டனா உனக்கு சந்தோஷமா? எல்லாம் மட்டும் நன்மை பண்ணிச்சா அவனோட அண்ணன் மாதிரியா தம்பி மாதிரியா எனக்கு தம்பி மாதிரி சொல்ல போறேன்டா. கடைசியா வந்த கல்லுதான் கலசத்துக்கு போச்சு. அதிர்ச்சியை தூக்கி எடுத்துட்டா. நீ எப்ப ஜப்பானு போயிட்டா. எவ்வளவு பெரிய போய் எவ்வளவு பெரிய போய் எவ்வளவு பெரிய போய். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. இன்னைக்கு அவன் என்னோட ஆளு. அம்மா இல்லைன்னா நான் இங்க நிக்க மாட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நான் இல்ல. சொல்ல போறேன்டா முட்டமாலா தாலா. நிக்கி வாவ் சூப்பர். டான்சர் நிக்கிக்கு அண்ட் டான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். எஸ் உண்மையிலுமே டான்சர்ஸ் கை கொடுத்துடலாம். இங்க வா. மை காட், இப்போ மட்டும் அந்த சிக்கனை சாப்பிட்டு ஆடி இருந்தா இது எப்படி ஆடி இருப்பான்னு நான் கொஞ்சம் யோசிக்க முடியல என்னால. நம்ம டாப் குக் டூக்கு சீசன் 2ல வந்து எல்லா டைலாக்ஸுமே எடுத்து வச்சு ஒரு அருமையான எடிட் கொடுத்த அந்த எடிட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிளாப்ஸ். சூப்பரா இருந்தது. அதெல்லாம் நீ வந்து எனக்கு வந்து எனக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு வினோதன் உண்மையாகவே வந்து தேங்க்யூ ஸோ மச். என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் வந்து ஆட முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது நீ ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு 2 ஸ்டெப் அட்லீஸ்ட் ஆடுற அப்படின்னு சொல்லி அவ்வளோ எனர்ஜியா ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கோரியோகிராஃபர் வினோதன். இப்போ அவனுக்கு அசிங்கப்படுத்தி ஆகணும் நீ ஆடாம. அதிர்ச்சி அண்ட் மோனிஷா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வந்து பார்க்குறோம். ஸோ டிசிடிசி சீசன் 2 முடிச்சதுக்கு அப்புறமா செலிப்ரேஷனாக வந்து இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் அதுக்கப்புறமா செலிப்ரேஷன் பண்ண முடியல.
ஸோ இந்த ஒரு லாங் கேப்பில் வந்து நாங்கள் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இருக்கு? என்னைய ஸ்டார்ட் ஆய் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி அதுதான் டிசி 1க்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட நிறையவே வந்து எல்லாருமே வந்து லவ் கொடுத்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, தலை வணங்குகிறேன், எல்லாமே பண்ணுறேன். தேங்க்யூ. வாவ் வாவ் வாவ். நீ அப்படிலாம் பண்ண தூங்கி இருந்த தளபதியை எழுப்புனீங்க. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து டைட்டிலோட சொல்கிறான் பாய்வன். அங்க ஒருத்தர் ஜிவி இதான் என்னன்னா தலைப்பாட். எஸ், அவ்வளோதான், அதிர்ச்சி பேசுவோம். நீ பேசிடு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலி தலைவா நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஈவெண்ட் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 மாசமா ஈவெண்ட் எதுவுமே வரவே இல்லை. வரலன்னா ஈவெண்ட் இருக்கு, நீங்க வரல. இப்போ நான் தான் பேசணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எம்எம் திருவிழா ஒரு ஈவெண்ட் எல்லாரும் சந்திக்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் இங்கே வரது முன்னாடி வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, இந்த சத்தியம் தேட்டர்லாம் சின்ன ஆடி லஞ்சில் ஒரு 100 பேர் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் நினச்சி வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே ஜனநாயக ஆடி லஞ்சில் என்ன வைப் இருக்குமோ, ஒரு மங்கா தரிசனம் அந்த அளவுக்கு ஒரு வைப்பு. ஏன்னா 8 மணி நான் வந்தேன், ஒரு 8:30 மணிலேருந்து நான் இப்போ ஏன் பயந்துட்டே இருந்தேன்னா டைம் 9 ஆயிடுச்சு. எப்படியோ கூட்டம் கிளம்புறேன், நான் எண்ணிட்டே இருக்கேன். கூட்டம் போயிட்டே இருக்கேன்னு. பட் அவன் எதுக்கு என்ன இருக்குன்னா டெல்லா வர அதான் கேப் எப்போ வரணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கை தட்டல். ஓடிடுவான். ஏய், நிஜமா ஓ, நிஜமால வந்துட்டாங்களா? உண்மை வா மாவா இன்னும் என்ன வாங்க வாங்க. ஓஹோ, இதுக்கு தான் அந்த 5 மினிட்ஸா? இந்த காஸ்டியூம்காக தான் 9 மணி நேரம் ஆக்கணியா நீ? எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ கேட்காது. இவங்க வர்றதுக்காக மட்டும்தான் நீங்க 9:30 மணி ஆக்குறீங்களா? சரி ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் இப்போதானா? இல்ல உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சில பேர் டக்குன்னு தேங்க்ஸ் பண்ண சொல்லிடுறேன். எப்படி சொல்றது, இங்க எங்கடா இருக்காங்க நம்ம ரூஃபா மேம்? எங்கடா ரூஃபா மேம் அவங்க. ஓகே ரவுஃபா மேம். மேம் வந்து பிரதிபா மேம் வரலையா மேம்? சேட்டை படத்தில் வர அமலா பால் சமீரா ரெட்டி மேம் 2 பேரும் ஒன்னாவே சுற்றுவாங்க. ஸோ எங்கள் ரவுஃபா மேமும் சரி, அவங்க எங்கள் பிரதிபா மேம் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஜோடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இல்லை ஜோடி மீன்ஸ் ஃப்ரெண்டாக நல்லா சந்தோஷமாக இருக்க சொன்னேன் மேம் நான். அண்டு ஐயோ டக்குன்னு வாயில வர இந்த வார்த்தை வரலையே, டெல்லாம் வந்துடுறேன். ஓகே இல்லை இப்போ வாரத்தில் வராதுடா. இது முதல்ல டெல்லா வரல நீங்க, இப்போ வார்த்தை வரல நீங்க. ஒருத்தரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும். மங்காத்தா ஸ்டைலில் சொல்லலாம் மச்சான். சீசாவே டிசிடி டைரக்டர் பார்த்தி அண்ணன், அப்புறம் வந்து தாராவூர் எஸ்ஐ நம்ம ராம் செஃப், அப்புறம் ரீஜனல் பார் ஓனர் ஏட்ரியன், அவரோட ஃப்ரெண்டு செருபா மேம், கடைசியா வந்து சேர்ந்தவர் தான் எங்க சார் பட் சார் வினயா. சீரியஸாக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ வருது, ரெஸ்பான்ஸ் வருது, இதெல்லாம் வருதுன்னா முக்கியமான காரணம் எங்களோட பட் சார் தான். அந்த ஷோ ஒரு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அதுக்கு எங்கள் ஷோக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு. ஒரு ஷோவில் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து ஓகே இவங்ககிட்ட நான் ஃபேன் ஆகிறேன், இவங்கள ஃபேன் ஆகிறேன், இவங்கள ஃபேன் ஆகலாம். ஆனால் ஒரு ஷோவில் இருக்கிற 23 ஆர்டிஸ்ட்டுமே ஒருத்தர் ஃபேனாக இருக்கணும், அந்த பட்சார் கிட்ட தான் இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் இன்ஸ்பயரான ஒரு ஆள். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. என்னது? மீடியம் ஏசன்ஸ்ல இருந்து வந்துட்டு பொங்கல் ஷோக்கு வந்துட்டு உன்னை கூப்பிட்டுருந்தாங்க. இல்ல வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு. இல்ல கட் பண்ணி ஸ்டோரியில வந்துட்டு பார்க்கும்போது டெல்னா கூட வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க நீ. சர்ப்ரைஸ் கொடுத்தான். டெல்லுமா பாட்டு வேற அதுவும். இல்ல ஆக்சுவலி டெல்லா பத்தி நான் உண்மையில ஒன்று சொல்லணும். நீங்க சொல்லுங்க, நான் உண்மையான சொல்றேன். அதாவது அக்கா மாதிரி இல்ல மச்சான், ஃபிஷ் வித்தவுட் வாட்டர், மீன் தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரி ஷோல டெல்லா இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து நின்று இருக்க முடியாது. அந்த அளவுக்கு டெல்லா வந்து சீரியஸாவே சொல்றேன், அந்த ஸ்பேஸ் மட்டும் எனக்கு கொடுக்கல. டெல்லா மட்டும் நான் ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு டெல்லா சுத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன நொய்ன்றா, இவெல்லாம் கல்யாணம் பண்ண செத்தாட்டா, இவளுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆயிடக்கூடாது, நம்மளே ஒரு பொண்டாட்டி வந்துருக்கூடாது நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் பொண்ணோட அந்த சைக்கிள் தெரிஞ்சது. இல்லடா அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், பெண்களுக்கு வந்து யாரு ரொம்ப பிடிக்குதோ அவங்க ரொம்ப சண்டை போட்டு கத்துவாங்களாம். ஸோ அதனால அது பண்ணினா நான் 9 வருஷமாவே பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலோட சுத்திட்டு இருக்கேன், பசங்களோட தான் சுத்திட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு கேர்ள்ஸ் வந்த மாதிரி இப்போ உனக்கு ஏதோ நல்லது நடந்த மாதிரியே நீ பேசிட்டு இருக்க. நடந்து முடிஞ்ச மாதிரி இல்ல மச்சான், உனக்கு தெரியாதடா யூடியூப்லயே போடுறாங்க. ஏய் இல்லடா, ஆமா உனக்கு தெரியாது, யூடியூப்ல போட போறோம். அமெரிக்கா மாப்பிள்ள செட் ஆயிருச்சுடா.
எல்லாத்தையும் சிரிச்சுட்டே இருக்கேன் 4 வார்த்தை. ஆமா அதிர்ச்சி பையன் நல்லபடியா தான் பேச தொலைங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க. பேசிட்டு இல்லமா? ஏய் கொஞ்சம் பேசி செல்லும். செல்லமா பேசுன்னு நான் சொல்லக்கூடாது. செல்லமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது மச்சான். அப்படியா? அப்ப வயசுல உனக்கு இருக்கு. சரி. எல்லாருக்கும் வணக்கம், ஹாய், எப்படி இருக்கீங்க? யார்கிட்ட சொல்றீங்க? அங்க பார்த்து சொல்லு. என்னடா ப்ராப்பர் ரேங்கர்? இது சாரி, ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் கூட அதிர்ச்சி கூட ரீல்ஸ் எடுக்கதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா பாவிங்கள ஒரே ஒரு ரீல் தான்டா எடுத்தேன். அதுவும் இரு, அவன் எங்க ரீலுக்கே இப்படி சொல்றல. ஒரே நிமிஷம். இல்ல மச்சான். ஒரே நிமிஷம். அதுவும் அவன் வந்து கொஞ்சம் அவன் வந்து கேக்குறானா? ஒரு நிமிஷம். சரி. ஏய், இருடா, யாரோ பட் நியாயத்தின் அடிப்படையில ஒரு நிமிஷம். எங்க ஒரு ரீலுக்கு அப்படி சொல்றல. நான் சில ஒருத்தர் போய் சொல்லி அவனீங்க இந்த அஸ்வத் கண்மணின்னு ஒரு பேர் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க உங்க வாழ்த்துக்கள், உங்க பேர் ரொம்ப பிடிக்கும். நீங்க கல்யாணம் பண்ணி கல்யாண போட்டோவை ஒரு 4-5 தான் போட்டிருப்பீங்க. டில் டெட் ஜனவரி 30 2026 இது 157 ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. வெரி குட். நான் முடிவு பண்ண அவங்க மச்சான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டாங்க. அதான் மச்சான் இவங்க கல்யாணம் பண்ணுதே, நம்ம கல்யாணம் பண்ற ரீல்ஸ் போடலாம்டா. ஓகே, அந்த மாதிரி ஃபுல் ரீல்ஸா பண்றேன். இந்த மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம். அவனுக்கு வந்து கொஞ்சம் வயித்தெரிச்சல். ஃபர்ஸ்ட் 10 இந்த வருஷம் எதனா நல்லது நடக்கும்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. ஆசைப்பட்டுட்டு ஆனா கடைசி வரைக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ரீல்ஸ் அப்ப அவங்களே என்னடா சொல்லுவேன். டெல்னா அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம அம்மாங்களா? ஏய் உங்க அம்மா. ஏய் டெல்னா போன்றா. இல்ல நீ ஷோ பத்தி சொல்லு, எல்லாத்தையும் பேசுமா. தேங்க்யூ மக்களே. டிசிடிசிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வரவேற்பு வந்து கண்டிப்பாக எங்களால் மறக்க முடியாது. டிசிடிசி மூலமாக வந்து எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைச்சிது, அதிர்ச்சியை கிடைச்சிது, மோனிஷாவை கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஷிப் தானே, அதிர்ச்சி இல்லையா? ஆமாண்டா, ஆமா ஆமா. டேய் சக்தி, 1000 பொண்ணு கிட்ட பேசலாம், ஆனா ஒரு பொண்ணு கிட்ட தான் மௌனமா பேச முடியும். நான் மௌனமா டெல்லா கிட்ட பேசுவேன்டா. 1000 பொண்ணுகிட்ட பேசிட்டானடா. ஓகே, இப்போ பேச ஒரு அதிர்ச்சியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒருத்தங்க வர போறாங்க. டேய் இன்னுமா? டேய் அப்பா திரும்பி கூப்பிட்டு வந்துறாதீங்க அவனை. சரி ஓகே. பேசுமா, வேற ஏதாவது இருக்கா? டெல்னா உண்மையாவே நிறைய பேர் வந்துட்டு, நிறைய பசங்க வந்துட்டு உங்களை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பாக்குறீங்களா, விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரே ஆன்சர் தான், ஆமாவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்டா இப்படி கேக்குற? அது எனக்கு ஆமாவா இல்லையா? டேய் எது ஆமா எது இல்லை எனக்கு புரியல. எது இல்லடா, ஷோ சீசன் 3 வருதா இல்லையா அப்படின்றது. சீசன் 3 கண்டிப்பா வருது, கூடிய சீக்கிரம் வந்துரும். இல்ல மேம் எங்க இருக்காங்க மேம்? மேம் Ma'am உட்கார்ந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இன்னொன்னு கேக்குறோம். இல்லையா சொல்லு. சரி ஓகே, வெரி குட். ஆனா உண்மையாவே குட் பேர். ஆக்சுவலி டிசிடிசி ஷோல வந்து மச்சான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேரா வர வேண்டியது. இருடா, அவனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்களா? சந்தோஷமா? அவ்வளவுதான். எப்படியாவது ஒரு பையன் வாழ்க்கையாவது கெடுக்கணுமே. அப்படியே சுத்தன ஹாப்பியா இருக்கியா? 3 பொண்ணுங்களா அவன் போய் பார்த்துட்டான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய், கன்ஃபார்ம் தான் போலயே. எங்க வீட்ல பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாங்க. சரி பாருமா, சொன்னது செட் ஆகல. அதுல பேசிட்டு தான் இருக்கோம். இது என்ன இருக்கு புரியல எனக்கு. பேசிட்டு தானே மச்சான் இருக்கோம். அப்போ த்ரிஷாவோட வாழ்க்கை யாரு த்ரிஷா? ஏய் த்ரிஷா விடுறா, லாவண்யாவோட வாழ்க்கை. யாரா லாவண்யா? சரி ஓகே விடு. இந்த இப்போ- நேரத்துல வந்து அதிர்ச்சியோட சிஸ்டர், மூத்த சிஸ்டர் வாமா. எஸ் பிரீதாவை வந்துட்டு அங்க உட்கார வச்சா மனசு தாங்க மாட்டேங்குது. ப்ளீஸ் பிரீதா அவர்களே, உங்க அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் பிரீதா டு தி ஸ்டேஜ். ஏய் பிரீதா, அதிர்ச்சிக்கு அந்த பக்கம், உனக்கு இந்த பக்கம் தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சூப்பர்மா சூப்பர். கூட்டிட்டு வந்துட்டீங்களா எல்லாரையும்? சரி. பிரீதா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. ஒரே ஒரு வாட்டி வணக்கம் சொல்லு. வணக்கம். ஹாய். ஆகாதடா. ஏய் ஏன்டா அவங்க தான் கத்திட்டு இருக்காங்க. That sound, that sound. That sound is because of chicken we gave, no? அது சிக்கன் தானயா? சரி ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்க வந்ததுக்கு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க, அதுக்கே பெரிய தேங்க்யூ. ஏன்னா வந்ததுலேருந்து நாங்களும் பாக்குறோம், சலிக்காம எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஸோ எங்க எல்லாருக்கும் கொடுத்த எல்லா வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது இல்ல, டிசிடிசி சீசன் 2 ஸோ ஒரு ஃபேமிலியா இப்பதான் ஒரு செலிப்ரேட் பண்றோம். ஸோ எப்படி இருக்கு? How you feel? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி எல்லாரையும் வந்து பார்த்து, உங்க எல்லாரையும் உங்க பாட்டெல்லாம் கேட்டு, உங்க டான்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்டர்டெயின்டா இருக்கோம் நாங்க. இந்த ஒரு சூப்பரான
ஒரு மொமெண்ட்ல மொத்த டிசிடிசியோட க்ரூவையும் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பரா. ஸோ ஒரு சின்ன ஏவி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து எக்ஸிட் ஆகிறோம். ஒன் லாஸ்ட் டைம் இது டாப் குக்கே டூப் குக்கே சீசன் 2. The superstar of TCDC 2, Chitti. வாங்க பேண்டரியை சுற்றி பார்த்துருப்போமா? அடிச்சு வாடா ஏடா நல்லா இருக்கு அந்த ஆகாயம் வா ஒண்ணு போலாம் அந்த டேபிள் கிட்ட போயிட்டு வரலாம். ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று அதான் உங்க டேபிள் கடலாத எருந்தென்றால் சத்தியம் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவோம். மேலாடும் பனி துளி தீர்க்கும் தீரை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாரும் இவனும் அந்த தீ போலத்தான் அந்த ஆகாத பறவை ஒன்று நதி இதான் என் ஃபர்ஸ்ட் டேபிள். நிறைந்தது என்று கடலால் நீராட நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் சார், நான் உங்களை லைஃப்ல மறக்க மாட்டேன். மேலாடும் பனி துளி தீர்க்கும் எல்லாமே ஒன்று தான், லைஃப் அவ்வளோதான். ஹாப்பியாக எடுத்துக்க சந்தோஷம். பாரென்ற தேருக்குள்ளூர் வாரங்கள் தேயார் சொந்தமானால் தான் என்ன சொல் மழை காற்று மான் குட்டி போலே சுயமின் கேமரா அடக்கிட்டு இருக்கான். மலரை நீயும் சிறையிலே அதன் அருமணம் எல்லையை கடந்து வீசும் நான் போக மாட்டேன். போய் அவனு வர அப்படி. ஏய் மோனிஷா அழுறா. சொல்லிட்டு போறாங்க நமக்கு நினைக்கிறேன் நீ வேணா. கடலால் நீராட காலங்கள் நினையும் மேலாடும் பனித்துளி இது TCDC 2டா. தீயை நீ பயந்தாலும் ரெண்டாய் வாரும் இவனும் அந்த தீ யாஃபா ஸ்ப்ரிங்ஸ்ல இருந்து வந்துட்டு 43 இன்ச்சஸ் டிவி வந்து தராங்க. இப்போ அந்த லக்கி வின்னர் யாருன்றத பார்த்துடலாமா? எல்லாருமே வந்துட்டு நேம்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ராகேஷோட குழந்தை எடுத்திருக்காங்க. யார் அந்த ஒருத்தர்? ஓகே, இந்த சீட்ல இருக்கிற பேருக்கு 43 இன்ச் டிவி கிடைக்க போகுது. இருந்தாதான் இருந்தா- வந்திருக்கு. இங்க இருந்தாங்கன்னா 43 இன்ச்சஸ் டிவி அவங்களுக்கு போகுது. யார் நிக்கின்னு இருந்துச்சுன்னா நானே இப்ப கிழிச்சிருவேன். சம்பத் குமார். சம்பத் லாஸ்ட் சம்பத் 4 நம்பர்ஸ் வந்துட்டு 7195. சம்பத் குமார் கடைசி நம்பர் 7195. ஓ மை காட். சம்பத் குமார் இருக்கீங்களா? சம்பத் குமார், சம்பத் குமார் ஒரு தரம், 43 inches. சம்பத் குமார் 2 தரம், TV. சம்பத் குமார் 3 தரம். சோல்ட் அவுட். டிங் டிங் டிங். ஓகே, அடுத்ததாக பாவம் எடுங்க சார். வாவ் சூப்பர். சிவா, சிவா கடைசி நம்பர் 3906. 396 சிவா. சிவா 43 இன்ச் ஜஸ்ட் டிவி 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 ஷோரூம்ல பார்க்க வந்தவரு இப்ப டிவியோட போக போறாரு. எஸ் சிவா. வாங்க சிவா வாங்க. ஷார்ட்ஸ் போட்ட சிவா இத போய் யூடியூப் ஷார்ட்ஸ்ல போடுங்க வாங்க. சிவா டிவி ஓ மை வெயிட் ஆகுற மாதிரி காட்டுங்க. 43 இன்ச்சஸ் டிவி டிவி இதோ உங்களுக்காக. சிவா ஜெயிச்சிட்டே சிவா. ஓகே வாங்க.
வாவ், மொட்டை மாடியில வேடிக்கை பார்த்த பையனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு 43 இன்ச்சு டிவி. யாஃபா ஸ்கிரீன் வழங்கும் அற்புதமான 43 இன்ச் டிவி சிவா அவர்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, ஆஹா, லைவ் சிவா. பை விபி டேஸ் வாங்க. மற்றும் கிளாசிக் கிச்சன் வழங்கும் மீடியா மேசன்ஸ் திருவிழால சிவா அவர்கள். வாங்க சிவா, வாங்க. சிவா இங்க வாங்க. வாங்க சிவா, டிவி வாங்கிட்டு அப்படியே டிவி போறீங்க. வாங்கிட்டு அப்படியே போறீங்களே. பேசுங்க சிவா. சொல்லுங்க சிவா, இன்னைக்கு காலை யார் மூஞ்சில முடிச்சீங்க? ஏய், இன்னைக்கு காலையில என் தம்பி முந்தில தான் முடிச்சேன். நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க? ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. இல்ல, கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஆஹா. பக்கல ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். சரி, என் தம்பி போயிட்டு இங்க இரு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லவே செட்டக். சென்று வாங்க. டிவி வாங்கிட்டீங்க, தைரியமா இருங்க. உங்க கால நேரம்லாம் சூப்பரா இருக்கு. இல்ல, ஷாக்ஸோட வரதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கிரிட்டிக்கலான பக்கல ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் என் தம்பி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாடான்னு சொல்லவே அப்படியே விட்டுட்டு Wow. t-shirt போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். போட்ட துணியோட வா, உனக்கு டிவி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரா? அந்த தம்பி யாரு? ஆக்சுவலி வந்து தம்பி வாங்க ப்ளீஸ். நீயும் உன் தம்பியும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்துட்டு போட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த உங்களுக்கு டிவி வந்து 43 இன்ச்சஸ் டிவி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு காலம், நேரம், ஹோப் எல்லாமே உங்க கையில தான். எஸ். சாம், ஆஹா, ஏதோ என்னால முடிஞ்சு. ப்ளீஸ் வாங்க. இங்க பாருங்க, Okay. ஃபேமிலி டிவியா மாத்திட்டாங்க பாருங்களேன். வெரி குட். இனிமேல் இப்ப எல்லாரையும் சொல்லுவீங்களா எம்எம் ஷோஸ்க்குனா? ஓகே, Yes. சோ உங்க 3 பேருக்குமே காலம், நேரம், ஹோப் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. ஓகே சாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஓகே, இந்த டிவில ஃபர்ஸ்ட் என்ன சேனல் போட்டு பாப்பீங்க? வாவ், நாங்க கேட்கவே இல்லை, அவரே சொல்றாரு. சூப்பர். Thank you. இனிமேல் அடிக்கடி அப்புறம் இதை சொல்லிடுறேன், எனக்கு மார்ச் 5-6 மேரேஜ், டிவி வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். வரதட்சணை சீரை கொடுக்கப்படும். நௌஃபா மேம், தேங்க்யூ. Wow. யாஃபா, தேங்க்யூ. மீடியா மெசன்ஸ், தேங்க்யூ. எங்க குடும்பத்துல இருக்க மட்டும் சீர் பண்ண மாட்டோம், குடும்பமா நினைக்கிற எல்லாரையுமே நாங்க சீர் கொடுப்போம்ன்றது ஒரு அத்தாட்சி. ஓகே, ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துருவோம். லைக் பை விபி டேஸ் மற்றும் கிளாசிக் கிச்சன் வழங்கும் மீடியா மேசன்ஸ் திருவிழால வேற லெவல்ல இன்னைக்கு வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிருக்கோம். Thank you so much. Associate sponsor La Crema and Perfumery. Venue partner OMR Marina Mall. Powered by Yasra Springs. Thank you so much. Thank you so much everybody. Thank you. See you. Marina Mall. Thank you so much. எப்போ நாங்கள் இறங்கிட்டாலும் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you so much and see you another event. நன்றி, வணக்கம். நன்றிகள் கோடி, நாங்கள் வருவோம் உங்களை தேடி. Love you all.